தற்போதைய செய்தி முக்கிய செய்தியும் கூட. விஷச்சாராய வழக்கு தொடர்பாக 4 பேருக்கு காவல் விதிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி. 4 பேருக்கும் இன்றுடன் போலீஸ் காவல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. உங்கள் குமுதம் செய்திகளில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்படுகிறது. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவப்பிரகாசம் தரும் தகவல்கள் கேட்கலாம். சிவப்பிரகாசம், 4 பேருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக. இது குறித்து உங்கள் கூடுதல் தகவல்களையும் ஆய்வறிக்கையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உங்கள் நேரம். வணக்கம் மோகன்ராஜ். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு விஷச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் அந்த கள்ளச்சாராய வழக்கு ஒருபுறம் குறித்து உயிரிழந்தவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை தற்போது சிபிஐ போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கள்ளச்சாராயம் குடித்து ஒருவர் தங்கராசு என்பவர் இறந்ததாக அவரது உடல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அவரது உடலும் ரத்தம் கலந்த கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழந்தார் என அந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக இந்த கள்ளச்சாராயம் விற்று கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன், பரமசிவம், விஜயா ஆகிய 4 பேர்கள் மீது கூடுதலாக ஒரு புதிய வழக்கு ஒன்று கள்ளக்குறிச்சி போலீசார் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் தொடர்புடைய இவர் 4 பேரையும் காவலில் எடுத்து விசாரணை செய்ய நீதிமன்றத்தில் முறையிட்டு இருந்தனர். அவர்கள் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இவர்கள் 4 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அந்த 5 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்து முடிவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அவர்களை கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை விசாரித்த நீதிபதி ஹரிஹரசுகன் இவர்களை வருகின்ற 21ஆம் தேதி வரை நீதிமன்றம் சிறையில் அடைத்து உத்தரவு மீண்டும் பிறப்பித்துள்ளார். இந்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. மோகன்ராஜ். விரிவான, முழுமையான, தெளிவான தகவல்களுக்கு நன்றி சிவப்பிரகாசம்.